எந்த கண்ட்ரியில் சார் ஹேக்கர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க? இந்தியாவுக்கு எந்த கண்ட்ரினால த்ரெட் சைபர் செக்யூரிட்டியில்? ஹேக்கர் அவங்க கண்ட்ரி பேஸ்டாகவே இருக்கிறதுலன்றதான் நிசத்தனமான உண்மை. அனானிமஸ் தான் எல்லாமே எங்க எப்படி இருக்காங்க அப்படின்னே தெரியாது. ஒரு ரவுடியை பார்த்தா ரவுடின்னு தெரிஞ்சிடும். ஓகே. இங்க யாரு ஹேக்கர் என்ன அப்படின்றது தெரியாம தான் நமக்கு இருக்குல்ல. ஓகே. ஸோ கண்ட்ரி வைஸ் அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்றதோட தேர் எவ்ரிவேர். இந்தியாவை டார்கெட் பண்றது மோஸ்ட்லி நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியால தான் த்ரெட் ஜாஸ்தி. ஓகே. நைஜீரியன் ஸ்கேம் ரொம்ப பழசு. எங்க அப்பா வந்து 100 பில்லியன் சொத்தை விட்டுட்டு போயிட்டாரு, யாரு கொடுக்குன்னு தெரியல அப்படின்னு இமெயில பேசி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னுமாடா அதை நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு இன்னும் மெயிலுக்கு ரிப்ளை பண்றவங்க இருக்காங்க இந்தியால. ஓகே. அதை ரகசியமா வச்சுட்டு பக்கத்து வீட்டுல கூட யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம வாடா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தப்போ இன்னும் அதை நம்பிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னொன்னு ஜாப் ரிலேட்டடா ஏமாத்துறது. இப்ப நீங்க வியட்நாம்ல பாத்துக்கோங்க. வியட்நாம் அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஐடி ஜாப்னு இங்கேருந்து பணம் கட்டி 3-4 லட்சம், எனக்கு பர்சனலா தெரிஞ்ச நிறைய கேஸஸ் 5 lakhs இங்க பே பண்ணிட்டு ஏஜென்ட் கிட்ட அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கால் சென்டர்ல உட்கார வச்சு நீ இன்னொருத்தனுக்கு இந்தியால இருக்கவங்களுக்கு கால் பண்ணி ஏமாத்து, இதுதான் வேலை, உனக்கு டார்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஜம்தாரா வில்லேஜ் மாதிரி மித்வா வில்லேஜ் மாதிரி அங்க வச்சு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க. உங்களால திருப்பி வர முடியாது. நிறைய பேர்த்த ரெக்ரூட் மீன்ஸ் அங்கேருந்து காப்பாத்தி கவர்மெண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. பட் இன்னும் இருக்காங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் இருக்காங்க.